வணக்கம் நண்பர்களே. அண்மையில ஓய்வு பெற்ற நீதியரசர் கிருபாகரன் அவர்கள் ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தார் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும். இதுவரைக்கும் எந்த தேர்தலிலும் நடக்காத ஒரு விஷயம். அந்த வேண்டுகோள் என்னன்னா, அனைத்து கட்சி தலைவர்களும் தங்கள் தொண்டர்களுக்கு ஒரு அறிக்கையை வெளியிட வேண்டும். அந்த அறிக்கையில் வெற்றி தோல்வியை சகஜமா எடுத்துக்கங்க. ஏன்னா தேர்தலில் வெற்றி தோல்விங்கிறது பெரிய விஷயம் இல்லை, அது நம்ம போற போக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்பதை உங்களுடைய கட்சி தொண்டர்களுக்கு, குறிப்பாக இளம் தலைமுறையினருக்கு நீங்க ஒரு அப்பீலா, ஒரு வேண்டுகோளா வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். அதுக்கு காரணம் என்னன்னா, இதுவரைக்கும் இப்போ திமுக, அதிமுக அல்லது நாம் தமிழர் மற்றும் பாரதிய ஜனதா இந்த கட்சிகள்லாம் தேர்தலை சந்திச்சிருக்காங்க. அவங்க கட்சியில பல இளம் தலைமுறை வாக்காளர்கள் இருந்திருக்காங்க. அதே போல அரசியல் பணி செய்யும் இளம் தலைமுறையினர் நிறைய பேர் அந்த கட்சிகள்ல இப்பயும் இருக்காங்க. அவங்கெல்லாம் பல தேர்தல்களை பார்த்துட்டாங்க. வெற்றி தோல்வியெல்லாம் அவங்க பெருசா ஒன்றும் எடுத்துக்கிறது இல்லை. அதுவும் கூட களத்துல போய் நீங்க பாத்தீங்கன்னா, திமுக, அதிமுக, நாம் தமிழர் இந்த வேறுபாடெல்லாம் இல்லாம எல்லாரும் ஒன்னா நண்பர்களை பழகிறதையும் நம்மால் பார்க்க முடியுது. இப்ப நான் இந்த முறை பார்க்கும்போது பல திமுக பூத் அந்த பணியில இருந்தவங்க அதிமுக பூத்து பணியில் இருந்தவங்களோட சேர்ந்து போய் சாப்பிட்டது, சேர்ந்து டீ குடிச்சது. அதே போல நாம் தமிழர் கட்சிக்காரங்க வரும்போது அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கும் குளிர்பானம் கொடுத்தது. இந்த மாதிரி நிகழ்வுகளை எல்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்துல தான் இவங்க எத்தனை வருஷம் இருந்தாங்க. இவங்க யாருக்கு இப்படி ஒரு அப்பீல் விட வேண்டிய அவசியம் இல்லாம போச்சு. ஆனா இப்போ ஏன் இது ரொம்ப அவசியம்னா, இந்த விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு இந்த தமிழக வெற்றி கழகத்தில் ஆர்வம் கொண்டு பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் அதுல இருக்காங்க. அதை நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா ஆர்வம் அவங்களுக்கு புதுசா விஜயால அவங்களுக்கு ஒரு அரசியல் ஆர்வம் வந்திருக்குன்றது உண்மைதான். ஆனா அந்த ஆர்வம் ஒரு பைத்தியமா மாறி போச்சுங்கிறது தான் இதெல்லாம் பரிதாபத்துக்குரியதா இருக்கு. அந்த ஆர்வம் அரசியலோட நின்று இருந்தா இப்படி ஒரு அப்பீல் கொடுக்க வேண்டிய வேலையே இல்லை. இந்த இந்த பைத்திய முத்தி போய் இந்த வெற்றி தோல்வியை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இல்லாமல், தோல்வியை தாங்க முடியாம ஏதாவது விபரீத முடிவுக்கு இவர்கள் செல்லக்கூடும் அப்படிங்கிறதால இந்த நீதியரசர் கிருபாகரன் அவர்கள் இப்படி ஒரு அப்பீலை அவர் வெளியிட்டிருக்காரு. நிச்சயமாக அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் மே 4ஆம் தேதிக்கு முன்பாக இந்த அறிவிப்பை வெளியிட வேண்டும், கோரிக்கையை வெளியிட வேண்டும். அது கண்டிப்பாக அவசியம். மற்ற தலைவர்களுக்காக இவர் அது சொல்லலை. இப்ப திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அந்த கட்சிக்காரங்க 6லிருந்து 60 வரைக்கும் இல்ல 100 வயசு வரைக்கும் இருக்கிற அந்த கட்சிக்காரங்களுக்கு இது பழக்கமானது. அவங்க வெற்றியையே அவங்க பெருசா செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. தோல்வியை பார்த்து துவண்டு போய் படுத்துட மாட்டாங்க. அடுத்த தேர்தலில் பார்த்துக்கலாம் தலைவரே அப்படின்னு கடந்து போறவங்க திமுகவினர். அதிமுகவினரும் கிட்டத்தட்ட அதே தான். அவர்கள் எத்தனை தோல்விகளை பார்த்துருப்பாங்கன்னு உங்களுக்கும் தெரியும். அதை பற்றி கவலைப்படாமல் அடுத்த தேர்தலில் நம்ம ஆட்சியை பிடிப்போம், ஆட்சி நமது தான் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டோட அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நடக்கலையான்றது வேற. ஆனால் அரசியல் இருக்கிறவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் முக்கியம். அதே போல நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டு அத்தனை தேர்தலில் தோத்துருக்காங்க. அவர்கள் அதை வென்றால் முயற்சி, என்ன தோற்றால் பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு ஒரு புது விளக்கம் கொடுத்துட்டு கடந்து போறாங்க. பல தேர்தல்கள் அவங்களும் பார்த்துட்டாங்க. அதே போல பாரதிய ஜனதா கட்சி ஆகட்டும், காங்கிரஸ் கட்சி ஆகட்டும், வெற்றி தோல்விகளை அவங்க சகஜமா பார்த்ததுனால அவர்கள் இதுக்கான அப்பீல் அவங்க தர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நீதியரசர் சொன்னதே யாருக்காகன்னா, இந்த விஜய் மற்றும் அவரது பைத்தியக்கார தொண்டர்கள் அவங்க ஒரு பைத்தியக்கார முடிவு எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அப்பீல. இன்னைக்கு பார்த்தா அந்த அப்பீல ஒரு போஸ்டராக மாற்றி நம்ம சென்னை மற்றும் தமிழகம் முழுக்க அந்த போஸ்டர்களை வெளியிட்டிருக்காங்க. அந்த போஸ்டரை நீங்களும் பார்த்துக்கங்க. இதுக்கு காரணம் முழுக்க விஜய் தான். நாம எத்தனை தேர்தலில் பார்த்துருப்போம். எந்த தேர்தலிலாவது இப்படி ஒரு அறிவிப்பு வெளியிட வேண்டிய அவசியம் இருந்திருக்கா? இது எந்த அளவுக்கு ஒரு தவறான ஒரு அரசியல், ஆபத்தான அரசியல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இது இன்னும் ஒரு சான்றாக பார்க்கப்படுது. இதுல விஜய் ஆன்மீக பயணம் போயிட்டு இருக்காரு. நம்ம அதை ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த ஆன்மீக பயணத்துக்கு காரணம் யாரு அப்படின்னு பார்த்தா, அவர் கூடவே இருக்கிற ஆஸ்தான ஜோதிடர், ஏதோ ஒரு ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் அப்படின்னு சொல்றாங்க. அவர் இந்த ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் இவர்
என்னென்ன ஜோசி இதுக்கு முன்னே கணிச்சிருக்காரு அப்படிங்கிறத இன்னைக்கு தான் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா, இவர் வந்து 2016ல் பிரியங்கா காந்தி இந்தியாவின் பிரதமர் ஆயிடுவாரு அப்படின்னு கணிச்சு சொல்லியிருக்காரு. 100% உண்மை, இது நடக்க போகுது அப்படின்னு அடிச்சு சொல்லியிருக்காரு. அந்த வீடியோவை பார்க்க நேர்ந்தது. அதே போல 2021ல் எடப்பாடி பழனிசாமி வந்து ஆட்சி அமைப்பார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதை எவ்வளவு 2021ல் இவர் சொன்னது என்னன்னா, விஜய்க்கு வந்து அரசியல் யோகமே கிடையாது. அஜித்துக்கு வேணா அந்த யோகம் இருக்கு, ஆனா அவர் வரமாட்டாரு. ஆனா விஜய்க்கு வந்து அப்படி ஒரு யோகமே கிடையாது. அவர் அரசியலுக்கு வருகிற வாய்ப்பே இல்லை. அரசியல்ல வந்து அவரால் வந்து தாக்கு பிடிக்க முடியாது, அவர் ஜெயிக்க முடியாது அப்படின்னு இவர் தான் வந்து ஒரு ஜோசியமும் சொல்லியிருக்கார். 2021 தான், கடந்த தேர்தல் அப்போ. ஸோ இப்படியெல்லாம் வந்து கணித்த ஒரு மனிதர் தான் இப்போ விஜய் கூடவே இருந்துக்கிட்டு அவரை கோயில் கோயிலாக சுத்த வைக்கிறாரு, பரிகார பூஜை பண்ண வைக்கிறாரு, நடுராத்திரியில் பூஜை பண்ணுறாங்க, மிளகா யாகம் பண்ணுறாங்க. என்னங்கடா நீங்கள் டே பெரியார தலைவராக ஏற்றுக்கிட்ட இந்த கொடுமையை வந்து என்னன்னு சொல்கிறது. இப்போ வந்து சீரடி சாய்பாபா கோயிலுக்கு வந்து போக போகிறதா இப்போ செய்தி வந்திருக்கு. இன்னும் என்னென்ன கோயிலுக்கு போவாங்களோ. மே 4 வரை தான் பேசப்பட வேண்டும், மே 4 வரை நாம் செய்கிற அத்தனையும் பேசு பொருளாக வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து விஜயனுடைய நோக்கம். அதாவது ரஜினி ஒரு படத்தில் சொல்லார், தன்னை பற்றி பெருமையாக பேசுவான், அவன் பேசிக்கிறவன் அவன் அப்படி பேசலாம் செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லுவார்ல ஒரு பாஷா படத்தில். அந்த மாதிரி தன்னை பற்றி இந்த மீடியா பேசிக்கிட்டே இருக்கணும், அப்படி பேசப்படலைனாக்கா நம்ம செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனப்பிரமை வந்து விஜய்க்கு இருக்குது. அதனால் எந்த ஒரு இப்போ அவருக்கு சொல்லுவாங்களே, சார் பாருங்கள் நீங்கள் வந்து அரசியலில் இருந்தீங்க, உங்களை இப்போ பேசிக்கிட்டே இருக்காங்க. அதே போல் நீங்கள் மேடையில் ஒரு 5 நிமிஷம் பேசுனா உங்களை 5 நாளைக்கு பேசுகிறாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு சும்மா சாலை வளம் போனால் கூட அது பெரிய செய்தியாகுது, வீட்டு கேட்டை திறந்தாலே செய்தியாகுது. இப்போ தேர்தலெல்லாம் முடிஞ்சு போச்சு, மற்றவங்களை பற்றி யாருமே பேசலை, உங்களை பற்றி தான் பேசுகிறாங்க. நீங்கள் தான் பெரிய ஆள், உங்களை மாதிரி ஒரு மிகப்பெரிய ஸ்டாரே கிடையாது, அத்தனை பேரையும் கவர்ந்த ஒரே தலைவர் நீங்கள் தான் அப்படின்னு வந்து அவர்கிட்ட வந்து ப்ரொஜெக்ட் பண்ணலாம். ஏன்னா விஜய் அதை விரும்புவார். அந்த மாதிரி சொல்லும் நபர்களை வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சினிமாவில் அதே மாதிரி தான், உங்களை தாண்டி யாருமே கிடையாதுங்க, ரஜினியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அவர் நீங்கள் எப்பயே தாண்டிட்டீங்க, மிகப்பெரிய வசூல் உங்களுக்கு தாங்க அப்படின்னு வந்து அவரை நம்ப வச்சிருக்காங்க இத்தனை காலம். அது சொல்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அவர் விருந்து கொடுத்துருக்காரு. அவங்க அப்படி சொல்கிறவங்களுக்கு வந்து நிறைய அவர் வந்து செஞ்சுருக்கிறதா சொல்கிறாங்க. செஞ்சுருக்கிறதுனா பண உதவியெல்லாம் இல்லை, கூட உட்காந்துன்னு சரக்கு அடிக்கிறது, ஜாலியாக பேசுறது, இதுக்கான ஒரு இடம் வந்து அவர் கொடுத்துருப்பார். அதுதான் அதையே பெருசாக நினைக்கிற கூட்டம் தானே இங்கே இருக்குது. ஸோ அதனால் அப்படி ஒரு பேசு பொருளாக அவர் வந்து தன்னை மாற்றிக்கிட்டாரு. அதை பற்றி பேசிக்கிட்டாரு. இப்போ நம்ம பேசுகிறதெல்லாம் வந்து விஜயை புகழணும், அல்லது விஜய் ஒரு பெரிய ஆளுன்னு காட்டணும், விஜய் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமான்றதை சொல்லணுங்கிறதுல நம்ம நோக்கம் இல்லை. நம்ம சொல்கிறதெல்லாம் விஜய் எவ்வளோ மோசமான ஒரு அரசியல்வாதி, விஜய் வந்தால் இந்த தமிழ்நாட்டு அரசியலுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து, இவரால் வந்து இளைஞர்கள் கூட்டம் எப்படி தவறாக வழிநடத்தப்படுது, அவர்கள் எந்த அளவுக்கு மோசமான பாதையில் போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணுறது தான் வந்து நம்ம தொடர்ச்சியாக வீடியோ போடுறதுனுடைய நோக்கம். மற்றபடி விஜயை பற்றி வீடியோ போட்டால் நிறைய ஓடுது, அதிகம் பேர் பார்க்குறாங்க. நம்ம சேனலில் அப்படியெல்லாம் யாரும் பார்க்கல, உங்களுக்கு தெரியும். ஆனால் இது வந்து நம்ம சொல்ல வேண்டியது கட்டாயம். ஒரு இப்போ மற்ற நீங்கள் மீடியாவில் பார்த்தீங்கன்னா, நான் முன்னே சொல்லியிருக்கேன், யார் ஓரளவுக்காவது நியாயமான கருத்துக்களை முன்வைக்கிற பத்திரிகையாளர்கள் பற்றி நான் சொல்லியிருப்பேன். அதே நேரத்தில் சில பத்திரிகையாளர்கள் சேனலுக்கு ஏற்ற மாதிரி வந்து கருத்தை சொல்லியிருப்பாங்க. நேரத்துக்கு ஒரே நாளில் 4 விதமான கருத்துக்களை பதிவு பண்ணிடுவாங்க. 4ம் கான்ட்ராஸ்டாக இருக்கும், ஒன்றுத்துக்கு ஒன்று முரண்பாடாக இருக்கும். ஒரு சேனலில் உட்காந்துக்கிட்டு திமுக அடித்து சொல்கிற திமுக வெல்லும் 200+ன்னு சொல்லியிருப்பான். அதே ஆள் வந்து அடுத்த சேனலில் போய் உட்காந்துட்டு ஏன் திமுக தான் ஜெயிக்கணுமா, அதிமுக ஜெயிச்சா என்ன, அதிமுக ஜெயிக்க வழி இல்லையா, எடப்பாடி பழனிசாமி தகுதி இல்லையா அப்படின்னு மல்லு கட்டுவான். இன்னொரு சேனலில் போனால் நான் இப்போவே சொல்கிறேன், விஜயை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க, அவர் ஒரு டார்க் ஹார்ஸ் மாதிரி வந்து வருவார், இந்த தேர்தல் எழுதி வச்சுக்க, அவர் பந்தயம் அடிப்பார் அப்படி இன்னொரு சேனல் சொல்லுவாங்க. இன்னொரு சேனல் போய் உட்காந்துட்டு சேஃபாக வந்து எனக்கு என்னமோ வர்ற தகவலெல்லாம் பார்க்கும்போது குழப்பமாக இருக்குது, இது அநேகமாக வந்து தொங்கு சட்டமன்றம் தான் அமையும், தமிழ்நாட்டு வரலாற்றில் இதுவரை இல்லாத ஒரு புது ஒரு அரசியல் சூழல் வந்து வரும், தொங்கு சட்டமன்றம் வரும், அப்போ விஜய் தான் வந்து கிங் மேக்கராக இருப்பார் அப்படின்னு பேசுவோம். அந்த 4ஐயும் ஒரே வாய் தான் பேசியிருக்கோம். புரியுதுங்களா? இந்த மாதிரியான ஆட்கள் பத்திரிகையாளர்கள் இருக்காங்க. நம்ம அந்த மாதிரி கிடையாது. நம்ம சரியோ தவறோ
நம்ம என்ன நினைச்சோமோ, நமக்கு என்ன பட்டுதோ அதை தான் நம்ம ஆரம்பத்திலிருந்து சொல்றோம். இப்போது வரைக்கும் விஜயினுடைய அரசியல் வருகை என்பது தமிழ்நாட்டில் இளைஞர்களை வந்து ஒரு சலனப்படுத்தி இருக்கு. இளைஞர்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த இளைஞர்களில் பெரும்பாலானவர்கள் ஓட்டுரிமை அற்ற அதாவது ஒரு 16லிருந்து 18 வயதுக்கு உள்ளே இருக்கிற ஒரு சலனமுற்ற மனநிலை கொண்ட இளைஞர்கள் அவங்க மத்தியில் தான் அந்த தாக்கமே தவிர, அதே போல பெண்களில் சிலர், அதாவது தற்குறித்தனமான மனநிலை கொண்ட, எதையும் ஆராய்ந்து சிந்தித்து பார்க்க அந்த திறன் இல்லாத சில பெண்கள், அவங்க வந்து இந்த மாதிரியான கருத்துக்களை இவரால் பாதிக்கப்பட்டு அவருக்கு சாதகமான கருத்துக்களை எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணுறாங்க. இப்போ உண்மையில ஓட்டு போட்ட எந்த கட்சிக்கு போட்டேன்னு யாரும் சொல்றதில்லை. அதை வந்து நான் இப்போ ஏற்கனவே பதிவு பண்ண நினைச்சேன். நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோன்னு சொல்றதுங்கிறது நம்மளுடைய பிரைவசியை வெளிக்காட்டுற மாதிரி. யாருமே அதை விரும்ப மாட்டாங்க. திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ அல்லது காங்கிரஸுக்கோ பாஜகவுக்கோ ஓட்டு போட்ட யாராவது வந்து நான் இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒருபோதும் சொல்ல மாட்டாங்க. அது எப்போ தெரியுமா சொல்லுவாங்க? எங்கள் அப்பா, நான் இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா வந்து ஊரில் எங்கள் அப்பா இப்போ யார் ஓட்டு கேட்டு வந்தாலும் முதல்ல எங்கள் அப்பா கிட்ட தான் வருவாங்க. அவரை கூட்டிக்கிட்டு அவரை ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து அவர் வந்து கூட்டிகிட்டு போவார். இதில் திமுக அதிமுகன்ற பேதமெல்லாம் இல்லை. ஏன்னா வந்த உடனே முதல்ல எங்கள் அப்பா பேரை சொல்லி கூப்பிட்டு வாப்பா அப்படின்ட்டு நீ வாப்பா கூட வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு கூப்பிட்டு போவாங்க. அவர் கேன்வாஸ் எல்லாம் பண்ண மாட்டார். கூட போவார், நம்ம ஊரை தேடி வந்திருக்காரு பார்த்துக்கங்கன்னுவார். அப்புறம் அந்த வேட்பாளர்லாம் போயிட்ட பிறகு அந்த தேர்தல் அப்போ வந்து இவர் யாருக்கு ஓட்டு போட்டேன் அப்படிங்கிறத சொல்லவே மாட்டார். என்கிட்ட ஒரு முறை கூட நான் இன்னாருக்கு ஓட்டு போட்டேன்னு எங்கள் அப்பா சொன்னதே இல்லை. எப்போ தெரியுமா சொல்லுவார்? அடுத்த தேர்தல் வரும். இந்த அடுத்த தேர்தல் வரும்போது அந்த சம்பந்தப்பட்ட வேட்பாளரோ அல்லது அவருக்கு தெரிந்தவர்களோ யாராவது வரும்போது இவர்கிட்ட பேச வந்தாங்கன்னா அப்போதான் வந்து எங்ககிட்ட சொல்லுவார், நான் போன வாட்டி அந்த கட்சிக்கு தான் போட்டேன், போன வாட்டி நான் இந்த கட்சிக்கு தான் போட்டேன் அப்படிங்கிறது எப்படின்னா அப்போ தான். பெரும்பாலும் எங்கள் அப்பாவுடைய முடிவுங்கிறது எனக்கு தெரிந்த அவர் இறக்குற வரைக்கும், கடைசியாக தேர்தலில் ஓட்டு போட்ட வரைக்கும் அவர் கிட்டத்தட்ட ஒரே கட்சிக்கு தான் அவர் வாக்களிச்சிருக்கார். அவருடைய பேட்டர்ன் ஆஃப் ஓட்டிங்கிறது ஒரே கட்சி தான். சிம்பிள் மாற்றி போட்டதா எனக்கு நினைவே இல்லை. வெளியில் நண்பர்கள் கூட பேசும்போது இந்த கட்சி அந்த கட்சின்னு எதையாவது இந்த ஒரு கட்சியை பற்றி உயர்வா இன்னொரு கட்சி இப்படி பண்ணிச்சேன்னு சொல்கிற குறையா அப்படி வேணா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் தேர்தலில் வாக்களித்த அப்படின்னா அவர் ஒரே ஒரு கட்சிக்கு தான் வாக்களிப்பார், ஒரே சிம்பிளுக்கு தான். அதையும் வந்து அவர் சொல்ல மாட்டார் வெளியே. அது எப்போ அது ஒரு தேர்தலில் போட்ட வாக்கை அடுத்த தேர்தல் அப்போ தான் அதுவும் எங்ககிட்ட மட்டும்தான் சொல்லுவார். இதுதான் வந்து தமிழ்நாட்டு வாக்காளர்கள் மனநிலை. அதுவும் முந்தைய தலைமுறை வாக்காளர்கள்லாம் இப்படித்தான். அவங்க யாருமே வந்து வெளிக்காட்ட மாட்டாங்க. பொது வெளியில் குளிக்கிறத 4 பேர் பார்க்குற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோங்கிறத வெளிப்படையாக சொல்கிறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் பைத்தியம் மாதிரி வந்து நான் இந்த கட்சிக்கு போட்டேன், இந்த கட்சிக்கு போட்டேன், இந்த கட்சிக்கு போட்டேன்னு சொல்லிட்டு 4 பேர் வந்து 400 வாட்டி வந்து சொன்னாங்கன்னா அதை கேட்குறவன் 4 லட்சம் ஓட்டு விழுந்துருச்சுடா அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து ஏற்படும். அந்த மாதிரியான ஒரு மாய மனநிலைக்கு வந்து இவங்க போயிடுவாங்க. அதுதான் விஜய் விஷயத்தில் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இவ்வளவு நாளாக ஓட்டு பதிவான நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இவர்கள் பேசுவதெல்லாம் இந்த மாதிரியான சிலர் திரும்ப 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 நான் இங்கே போட்டேன்னு சொல்கிறது ஒரு பக்கம். அதே போல் எங்கள் இவ்வளோ ஓட்டு விழுந்துருச்சேமே, அவங்களுக்கு இவ்வளோ ஓட்டு யாரை கேட்டாலும் இதே சொல்கிறாங்களேன்னு இந்த வாய்மொழின்னு சொல்கிறோம்ல, அந்த வேர்ட் ஆஃப் மவுத்துன்னு சொல்கிறோமே, அந்த வேர்ட் ஆஃப் மவுத் பரவ இந்த இமேஜ் வந்து பூதாகரமாக தெரியுது எல்லாருக்குமே. அது வெறுமனே ஊதி பெரிதாக்கப்படுகிற ஒரு பலூன் தான். ஒரு ஊசி வச்சு குத்துனா பஸ்ஸுன்னு மொத்தம் காணாமல் போயிடும். அது மே 4ஆம் தேதி காணாமல் போகிற ஒரு விஷயம். அதே போல் இந்த விஜயனுடைய இந்த நடவடிக்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு காப்பிகேட் மாதிரி தான் நீங்கள் விஜயை பார்க்கணும். சினிமாவில் அவருக்கு சொந்தமாக ஸ்டைலுன்னு எதுவுமே கிடையாது. விஜயனுடைய பாணி, விஜயனுடைய ஸ்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து ரஜினியை காப்பி அடிச்சிருப்பாரு அல்லது தெலுங்கு ஹீரோக்களை காப்பி அடிச்சிருப்பார். பெரும்பாலும் ரஜினி தான். தெலுங்கு ஹீரோக்கள் ஒரு சில நேரத்தில் படங்களில் அவங்க எப்படி பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி பண்ணுவார். இப்படி கையை நிமிட்டுறது கூட தெலுங்குல மகேஷ் பாபு போன்றதை பார்த்து பண்ணது தான். சொந்தமாக ஒரே ஒரு சைன் ஆஃப் ஸ்டைலுன்னு சொல்கிறோம்ல, அந்த ஸ்டைலில் அது எதுவுமே வந்து விஜய்க்கு கிடையாது. அதற்கு இன்னொரு எக்ஸாம்பிள் தான் இப்போ அரசியலில் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த அசிங்கமான ஒரு காப்பி அடிக்கிறது. அது என்னன்னா பவன் கல்யாண், அந்த பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கிற பைத்தியம், அந்த பவன் கல்யாண்
அந்த பைத்தியம் என்னென்னலாம் பண்ணுதோ அதையே வந்து இந்த பைத்தியமா வந்து செய்யறத நீங்க பார்க்கலாம். அதாவது அரசியலுக்கு வந்த நாளிலிருந்து அந்த போடுற ட்ரெஸ் கோடு இருக்கு பார்த்தீங்களா, இந்த காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை, அப்புறமா வந்து அந்த இதில் சர்ச்சில் முட்டி போட்டு வழிபடுறது, பிரச்சாரத்தின் போது இளநீ கொடுத்தா குடிக்கிறது, கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது, இது எல்லாமே வந்து பவன் கல்யாண் தன்னுடைய பிரச்சாரத்தின் போது என்னென்ன பண்ணாரோ, அப்போ இதெல்லாம் வந்து இயல்பாக நடக்கிறது இல்லையா? இதெல்லாம் வந்து கூட காப்பி அடிப்பாங்கன்னா, ஆமாம், இது எல்லாத்தையும் வந்து அவர் பவன் கல்யாணம் அப்படியே வந்து அடியொற்றி அவர் என்னென்ன பண்ணாரோ அந்த பைத்தியகாரத்தனத்தை எல்லாம் நம்மளும் பண்ணால் அதே மாதிரி அதிகாரத்துக்கு வந்துடுவோம் அப்படின்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு போல இருக்கு. அதையே பண்ணுறாரு. இப்போ பண்ணுறதும் அதே தான். இப்போ அந்த அதுக்கப்புறமா கோயில் கோயிலாக பவன் கல்யாண் சுத்தனம் பாருங்க, ஒரு சங்கியாவே மாறி போய் அந்த மாதிரி இந்த சங்கிகளால் உருவாக்கப்பட்ட இந்த விஜயம் வந்து இப்போ கோயில் கோயிலாக சுத்த ஆரம்பிச்சிருக்கா. இப்போ அடுத்து தான் சொன்ன ஏற்கனவே சிறுடி சாய்பாபா கோயிலுக்கு, அதுக்கப்புறம் வேளாங்கண்ணி கோயிலுக்கு, அப்புறம் நாகூர் தர்காவுக்கு, இந்த மாதிரி வந்து விஜயனுடைய அந்த கூத்துக்கள் 4ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து அரங்கேறும். அதுக்கு இந்த ரத்தன் ரத்தன் டாட்டாவா ரத்தன் பேட்டாவா அந்த அவர் ஒரு முக்கியமான காரணம். இந்த இந்த தேர்தல் முடிவுங்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். எக்ஸிட் போலுலாம் எப்படி இருக்கும் என்னங்கிறதெல்லாம் சொல்லிட்டேன்.